ஒரு கதை படிச்சேன். அப்பா நரி ஒரு குட்டி நரி. அப்பா நரி குட்டி நரிக்கு எப்படி வேட்டையாடுறதுன்னு சொல்லி கொடுக்குது. எல்லா நுணுக்கங்களையும் கத்து கொடுத்துச்சு அப்பா நரி பிள்ளை நரிக்கு. பிள்ளை நரிக்கு பெரிய சந்தோஷம், எல்லாமே அப்பா கத்து கொடுத்துட்டாரு. அப்பா சொல்லியிருக்காரு, நாளைக்கு ஒரு பெரிய ஒரு ரகசியம் உனக்கு சொல்லித்தர போறேன். வானத்துல பறந்து பறவைகளை பிடிக்கிறது எப்படின்னு சொல்லித்தர தெரிஞ்சோன்னா விடிய விடிய குட்டி நரிக்கு தூக்கம் வரல. இதுவரைக்கும் கீழே இருக்கிற மிருகங்களை தான் சாப்பிட்ருக்கோம். இனிமே வானத்துல பறக்கிற அழகான பறவைகள்லாம் பிடிச்சு வயதார சாப்பிடலாம் நினைச்சு பெரிய சந்தோஷம். அப்பாவை பார்த்து பெருமையோடு போயிருக்கு. அப்படியே அப்பா பெரிய ஒரு மலை உச்சியில பெரிய மேட்டு மேல கல்லு மேல நிப்பாட்டிட்டு இப்ப நான் பறக்க சொல்லி கொடுப்பேன். நல்லா முன்னிங்கால தூக்கி வச்சுக்கிட்டு இப்படியே குதிச்சுட்டே இருந்தேன்னா குதிச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு இதை மடக்காம கரெக்டா குதிச்சுட்டேன்னு நீ பறந்துருவேன். இப்படி விரிச்சிட்டேன்னா நீ விழுந்துருவேன் இருக்க. சொன்னது மாதிரியே அந்த குட்டி நெறி நல்லா பிடிச்சி விங்குன்னு குதிச்சு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே 4 பல்லு உடஞ்சி முகம் செதறிடுச்சு. உடனே அப்பாட்ட வந்து கேட்டிருக்கு, உங்களை நம்பி தானே செஞ்சேன். அப்ப நரி சொல்லியிருக்கு, நீ கத்துக்க வேண்டிய முதல் பாடம் அப்பாவா இருந்தா கூட நம்ப கூடாதுன்னு. இது நரிக்கு சரி, மனுஷனுக்கு சரி, தேவனுக்கு சரி கிடையாது. மனிதர்கள் நம்ப முடியாது சில நேரத்துல. ஆனா தேவனை 100% தேவனை நம்பலாம். என்ன கொடுப்பீங்கன்னு நம்பாம உங்களுடைய தயாளத்தை, உங்களுடைய நற்குணத்தை நம்பி வாரன்னு சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ரிவார்டு கொடுப்பார்.